டியூஸ்டே ஈவினிங் வாக் பார்க்கலாமா? டியூஸ்டே ஈவினிங் 4:00 போல் தான் லஞ்சே சாப்பிட்டோம். இன்றைக்கின்னு இப்படிலாம் நடக்கணுமா அப்படின்ற மாதிரி சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே மோட்ரு நின்றுச்சு. சரி, மோட்ரு நின்றனால தண்ணி வந்து ஆர்ஓவில் பிடிக்க முடியலைன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 3:00 போல் வந்து ஓனர் எல்லாமே சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்ஓ போட்டால் ஆர்ஓ வந்து ஒர்க்கே ஆகலை. என்னென்ன ஹஸ்பண்ட் பிரித்து பார்த்ததுக்கு எதுவுமே தெரில, ஃபுல்லாக வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. உள்ள இன்லெட் வாட்டர் மட்டும் ஒர்க் ஆகலை, வெளியில் உள்ள அவுட்லெட் வாட்டர் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. ஹஸ்பண்ட் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, அதனால் ஒர்க் ஆகலை. சரி, சர்வர்ஸ்க்கு புக் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அந்த கேன் வாட்டர் வரும்ல, அவங்கக்கிட்ட வந்து 2 கேன் வாங்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் குக்கிங் எல்லாமே முடித்து சாப்பிட்றதுக்கே 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சாப்பிட்டு நல்ல ஒரு தூக்கம் 5 மணி வரைக்கும். அப்புறம் ஹஸ்பண்ட் பசங்க எல்லாருமே எந்திரிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவினிங் போல் ரோட் சைட் காளான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து உட்காந்து கட் பண்ணிவிட்டு செஞ்சு சாப்பிட்டோம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது.